ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRIS அகாடமி. ஆங்கிலேயருக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், அதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரோட முன்னோர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராலேருந்து வந்தவங்க தான். இவங்க 11ஆம் நூற்றாண்டோட தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. பாண்டியர்களுக்கு கீழே நிலமானிய அடிப்படையில் ஜெக வீரபாண்டியன், அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மனோட அப்பா இவர், வீரபாண்டியபுரத்தில் பாஞ்சாலங்குறிச்சியை தலைநகராக வச்சுட்டு ஆட்சி பண்ணிட்டு வராரு. நாயக்கர் ஆட்சியில் இவரை பாளையக்காரராக மாற்றுறாங்க. இவரோட பையன் ஜெகவீரபாண்டியன் அவர்களுக்கு அப்புறமா வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரோட 30வது வயதுல பாளையக்காரராக ஆகிறாரு. இவரோட மனைவி பெயர் ஜக்கம்மாள், சகோதரர்கள் ஊமைத்துறை, சிவத்தையா. விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு அப்புறம் தெற்கில் முகலாயர்கள் ஆட்சி செய்யறாங்க. ஸோ கர்நாடக நவாப்புக்கு பாஞ்சாலங்குறிச்சி பாளையம் கப்பம் கட்டி வருது. ஆனா இந்த கர்நாடக நவாப்போட உடன்படிக்கைப்படி என்ன ஆகுதுன்னா, இந்த கப்பம் பிரிட்டிஷ்க்கு போய் சேர்ற மாதிரி மாறிடுது. ஸோ இந்த கப்பம் வசூல் செய்யறது நவாப் பண்றாங்க. அவங்களுக்கு அதனால 6ல் ஒரு பகுதி நவாப்பு கிட்டையும் மீதி எல்லாம் பிரிட்டிஷ் கிட்டையும் போய் சேருது. கட்டபொம்மன் மற்றும் ஜாக்சன் சந்திப்பு. காலின் ஜாக்சன் அப்படிங்கிறவர் ராமநாதபுரத்தோட கலெக்டரா இருக்காரு. 1798 பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தோட நிலுவைத் தொகை வசூல் இருக்கு இல்லையா, அது 3310 பக்கோடாவா இருக்கு. 18 ஆகஸ்ட் 1798 இந்த இதை கட்டிருங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு லெட்டர் போடுறாரு. வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு காலின் ஜாக்சன் லெட்டர் போடுறாரு. ஆனா பஞ்சம் காரணமா இது எங்களால் செலுத்த முடியல அப்படின்னு சொல்லி பதில் லெட்டருக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் போடுறாங்க. இந்த நிலுவைத் தொகையை செலுத்தாததுனால காலின் ஜாக்சன் என்ன பண்றாரு அப்படின்னா, பாஞ்சாலங்குறிச்சி மேல படையெடுத்து போலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. இது சம்பந்தமா குற்றாலத்துல, ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த இடத்துல எல்லாம் போயிட்டு கட்டபொம்மன் ஜாக்சனை சந்திக்கணும்னு முயற்சி பண்றாரு. ஆனா அது எதுவுமே நடக்கல. ஸோ சென்னை அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, ராமநாதபுரத்துல ஒரு கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு பண்ணுது. ஸோ 1798 செப்டம்பர் 19 அன்னைக்கு கட்டபொம்மனும் அவரோட அமைச்சர் சிவசுப்பிரமணியம் இவங்க 2 பேருமே ஜாக்சனை சந்திக்கிறாங்க. ஸோ அதில் சரி பார்க்குறதுல பார்த்தீங்கன்னா, நிலுவைத் தொகையில் 1080 பக்கோடா மட்டும்தான் மீதி அவங்க செலுத்த வேண்டி இருந்தது. ஓரளவு சமாதானம் ஆனாங்க. ஆனாலும் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த சந்திப்பில் கட்டபொம்மனும் அவரோட அமைச்சரும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டதாக கூறப்படுது. இது மட்டும் இல்லாமல் ஜாக்சன் என்ன பண்ணாருன்னா, இவங்க 2 பேரையும் கைது செய்யவும் முயற்சி பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட தம்பி பார்த்தோம் இல்லையா, கட்டபொம்மனோட தம்பி ஊமைத்துறை, அவர் அந்த சமயத்தில் வீரர்களோட கோட்டைக்குள்ள நுழைஞ்சு கட்டபொம்மன் அவர்களை தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த அமைச்சர் மட்டும் அங்கே கைது செய்யப்பட்டிருக்காரு. அந்த நேரத்தில் என்ன இருக்குன்னா, அந்த கோட்டை வாசல்ல லெப்டினன்ட் கிளார்க் கொலை செய்யப்பட்டிருக்காரு. எட்வர்ட் கிளைவ் மற்றும் கட்டபொம்மன் அங்கேருந்து தப்பிச்சு திரும்ப பாஞ்சாலங்குறிச்சிக்கு ரிட்டர்ன் வராரு. அவர் இங்கே நடந்த சம்பவங்கள்லாம் விவரிச்சு சென்னை கவுன்சிலுக்கு ஒரு லெட்டர் எழுதி போடுறாரு. அங்கே கவர்னராக யார் இருக்காருன்னா, எட்வர்ட் கிளைவ் இருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கட்டபொம்மனை 1798 டிசம்பர் 15 நீங்கள் ஆஜராகுங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் நல்லா விசாரிச்சதுல ஜாக்சன் மேலே தான் தவறு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டாரு. ஜாக்சனை டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு பதிலாக SR லூசிங்டன் அப்படிங்கிறவரை கலெக்டராக அப்பாயிண்ட் பண்ணுறாரு. சிவசுப்பிரமணியன் கைது செய்யப்பட்டார் இல்லையா அமைச்சர், அவரையும் ரிலீஸ் பண்ண சொல்கிறாரு. இந்த சென்னை கவுன்சிலில் யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னா, வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசமேயர் மேஜர் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு. சிவகங்கை மருதுபாண்டி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மற்ற பாளையங்கள் எல்லாத்தையும் பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டாக ஒரு தென்னிந்திய கிளர்ச்சியாளர்கள் கூட்டமைப்பு அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அவங்க திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்னும் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. கட்டபொம்மனும் ஆர்வமாக இந்த கிளர்ச்சி இதில் சேர்ந்துக்கிறாரு. சிவகிரி பாளையம் அப்படின்னு இருக்கிற ஒரு பாளையம் இருக்குது, அது இந்த கூட்டமைப்பில் சேர்றதுக்கு மறுக்குது. ஸோ கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த சிவகிரி பாளையத்தின் மேலே படையெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இந்த சிவகிரி பாளையம் ஏற்கனவே பிரிட்டிஷ்க்கு கப்பம் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க மேலே படையெடுத்தா அது பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக போகிறதா தானே அர்த்தம். அதனால பிரிட்டிஷ் கோவம் அடைஞ்சு என்ன பண்ணுறாங்க, பாஞ்சாலங்குறிச்சியின் மேலே படையெடுக்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. பாஞ்சாலங்குறிச்சி வீழ்தல். மே 1799 கிட்ட மதராஸில் வெல்லஸ்லி பிரபு இருந்தார். அவர் என்ன ஆர்டர் பண்ணுறாரு அப்படின்னா, திருச்சி, தஞ்சாவூர், மதுரை இந்த இடத்துலலாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரிட்டிஷ் படைகளை திருநெல்வேலிக்கு போக சொல்கிறாரு. பாஞ்சாலங்குறிச்சி அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவங்க பிரிட்டிஷோட ப்ளஸ் யார் சேர்ந்துக்கிறாங்க அப்படின்னா, திருவிதாங்கூர் படைகளும் சேர்ந்துக்கிறாங்க பாஞ்சாலங்குறிச்சி அட்டாக் பண்ணுறதுக்காக. கட்டபொம்மன் சரணடைய சொல்லி நிபந்தனை விதிக்கப்படுறாங்க. 1799 செப்டம்பர் 1 அன்னைக்கு நிபந்தனை விதிக்கிறாங்க. ஆனால் இதுக்கு பிடி கொடுக்காமல் கட்டபொம்மன் இருக்காரு. தூதுவராக ராமலிங்கரை அனுப்புகிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கோட்டையில் இருக்கிற ரகசியங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வராரு. ஸோ 1799 செப்டம்பர் 5 தான் என்ன நடக்குதுன்னா, மேஜர் பானர்மேன் அவரோட தலைமையில் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை கைப்பற்றத்துக்கு போகிறாங்க. அந்த கோட்டையில் இருந்த செய்தி தொடர்புகள் எல்லாமே துண்டிக்கப்படுது. சிவசுப்பிரமணியன் கலர்பட்டியில் போய் மறைஞ்சிருந்தாரு. அவரை கைது செஞ்சுட்டாங்க. கட்டபொம்மன் என்ன பண்ணார் அப்படின்னா, புதுக்கோட்டையில் களப்பூர் காடுகளில் போய் மறைஞ்சிருந்தாரு. அவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யார் அரெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா, புதுக்கோட்டை ராஜா விஜயநகர ரகுநாத தொண்டைமான் அரெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ விசாரணையின்படி மரண தண்டனை விதிக்கப்படுது.
சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கு செப்டம்பர் 13, 1799 அன்னைக்கு நாகலாபுரத்தில் தூக்கு தண்டனையும், 16 அக்டோபர் 1799 அன்னைக்கு கட்டபொம்மனை விசாரிக்கிறாங்க. அடுத்த நாள் 17 அக்டோபர் 1799 அன்னைக்கு திருநெல்வேலியில் இருக்க கயத்தாறுல பழைய கோட்டை ஒன்றில் புளிய மரத்தில் கட்டபொம்மன் அவர்கள் தூக்கிலிடப்படுகிறார். அவரோட வீரத்தை போற்றும் விதமாக இன்னும் நிறைய நாட்டுப்புற பாடல்கள் இன்றளவும் மக்கள் மத்தியில் வந்து நினைவு கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. தேங்க்யூ.